ஐயோ, அங்க கௌதம தனியா விட்டுட்டு வந்தோமே, அங்க என்னாச்சோ ஏதாச்சோ தெரியலையே. கால் பண்ணி பாப்போம். மனுஷாளுங்களை பார்த்திருக்கேன், உன்னைய மாதிரி ஒருத்தியை நான் பார்த்ததே இல்லை. உங்க அக்கா வாழ்க்கையை வாழ்றதுக்காக நான் போராடிட்டு இருக்கேன். ஒரு 5 நிமிஷம் உன்னால பொறுத்துக்க முடியாதா? அதுக்குள்ள உனக்கு அப்படி என்ன அவசரம்? எப்ப பாரு எந்த முக்கியமான நேரமா இருந்தாலும் காணாம போயிடுறது. முதல்ல என்ன சொல்லணும், இதுல போன் வேற. ஐயோ, போன் ஃபுல் ரிங் போய் கட் ஆகுது. அங்க என்ன பிரச்சனையா அவனுக்கு? ஏன் போனை எடுக்க மாட்டேங்கிறான்? ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி தான் உன் போனை நான் எடுக்கவே போறது. ஒருவேளை அங்க என்ன ப்ராப்ளம் ஆயிருக்குமோ? எதுக்கு போனே எடுக்க மாட்டேங்கிறான்? ஒருவேளை இவன் கோவமா இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அடிதடி ஆயிருக்குமோ? என்ன பண்ணலாம்? பேசாம நம்மளே கிளம்பி போய் பார்த்துட்டு வந்துடலாமா? போன இடத்துல என்ன ஆகி தொலைஞ்சதோ? ஒருவேளை இவன் கோவத்துல எதையாவது பேசி வச்சு அது அடிதடி ஆகி போலீஸ் கேஸ் வரைக்கும் போயிருமோ? இல்ல, அவன் அப்படியெல்லாம் பண்ண மாட்டான். ஏய் இந்திரா, ஏய் பாத்து. ஏய், உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையா? பைக் எப்படியா ஓட்டுவாங்க கண்ணு முன்னு தெரியாம? பார்த்து திருப்ப மாட்டியா? இப்ப எப்படி விழுந்திருப்ப பாரு. அது எப்படி நேரா ஓட்டிட்டு போற பைக்கை நிறுத்தி கொஞ்சம் பொறுமையா திருப்பணுங்கிற காமன் சென்ஸ் கூட இல்லையா? என்னதான் நீ எல்லாம் சிவில் சர்வீஸ் படிக்கிறியோ? போதும் கௌதம், ஏன் இப்ப ரொம்ப பேச? அம்போன்னு பாதியிலே விட்டுட்டு போனீங்க. நான் உங்க அக்காக்கும் சேர்த்து தானே அங்க போராடிட்டு இருந்தேன். ஒரு 5 நிமிஷம் கூட பொறுத்துக்க மாட்டியா? ஓ, வர வேண்டாம் வெளியில இருங்கன்னு சொன்னதுக்கு மேடம்க்கு கோவம் வந்துருச்சு, கிளம்பி போயிட்டீங்க, அப்படிதானே? இனஃப் கௌதம், சும்மா எதுக்கு எடுத்தாலும் எல்லா தப்பையும் நான் தான் பண்றேங்கிற மாதிரி என்னையே ஏன் ப்ளேம் பண்ணிட்டு இருக்க? நான் ஏதாவது பண்ணேன்னா அதை நான் பண்ற அளவுக்கு என்ன நடந்திருக்கும் நீ முதல்ல யோசி கௌதம். இவ எப்பவுமே இப்படிதான் அப்படின்னு நீ பாட்டுக்கு யோசிக்காத. நம்ம இங்க வந்ததுக்கு அப்புறம் வீட்ல என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னு உனக்கு தெரியுமா? வீட்ல பிரச்சனையா? என்னாச்சு? அப்பா அம்மாக்கு விஷயம் தெரிஞ்சு ஊர்ல இருந்தே கிளம்பி வந்துட்டாங்க. அப்புறம் என்னதான் ஆச்சு? அப்புறம் என்ன, அவங்கள எப்படியோ பேசி சமாளிச்சு அனுப்பியாச்சு. சரி அதை விடு, நீ போய் பார்த்தல, அங்க என்னாச்சு? என்னாச்சு கௌதம், ஏதாவது ப்ராப்ளமா? அவன் ஏன் அப்படி மாறி போயிட்டான்னு எனக்கு சுத்தமா தெரியவே இல்லை. அவரு முன்னால இருந்தே அப்படிதான் இருக்காரு.
உங்களுக்கெல்லாம் இப்பதான் அவரை பத்தி தெரியவே தெரியுது. சரி சொல்லு, என்னாச்சங்க? இவ ஒண்ணு எவ்வளவு ஒருத்தி இல்ல, இவ்வளவுதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். She is my future wife. போடவில்லை. கதிர் இப்படிலாம் நடந்துக்குவான்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கல. எல்லாத்தையும் விட அந்த ரோஷினியை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு என்ன மிரட்டுறான். எனக்கு என்னமோ பயமா இருக்கு இந்திரா. ஒருவேளை அவன் ஈகோல ஏதாவது பண்ணிட்டானா அப்பா அம்மாவால அதை கண்டிப்பா தாங்கிக்க முடியாது. அப்புறம் அண்ணி யோசிச்சு பாரு. இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சு அவங்க ரூட் கிளியர் ஆகவும் தைரியமா ப்ரொசீட் பண்ண பாக்குறாங்க. ஆனா கௌதம், இப்போ இதுல உங்க அண்ணன் மேல தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அந்த ரோஷினி தான் உங்க அண்ணனை தப்பா பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இவரும் தேவையே இல்லாம அவளுக்கு பயந்துட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. எப்படியாவது இதெல்லாம் சரி பண்ணி உங்க அண்ணனையும் அக்காவையும் சேர்த்து வச்சிடணும் கௌதம். பேசாம நம்ம இந்த விஷயத்த அப்பா அம்மா கிட்ட சொல்லிடலாமா? அப்போதானே கௌதம், இல்ல இல்ல கௌதம், வேண்டாம். நாம மறுபடியும் அந்த தப்பை பண்ணக்கூடாது. சரி, அப்ப கதிர் விஷயத்துல நம்ம என்ன பண்ண போறோம்? நான் பாத்துக்கிறேன், நீ விடு. நீ என் பக்கத்துல இருந்தா மட்டும் எனக்கு போதும் கௌதம். சரி வா, கிளம்பலாம். போலாம். வா. கதிர் இந்த அளவுக்கு மாறுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் எதிர்பார்த்தேன் கௌதம், அதனால்தான் நான் உடனே போவேனான்னு சொன்னேன். இல்ல, டென்ஷன் ஆவான்னு தெரியும், ஆனா எவ்வளோ கடுப்பாவான்னு நான் எதிர்பார்க்கல. இந்திரா, ஒரு நிமிஷம் இரு, நான் போயிட்டு வரேன். நான் சொல்றத கவனமா கேட்டுக்கங்க. அப்புறம் தெரியாம செஞ்சிட்டோம், தெரிஞ்சு செஞ்சிட்டோன்னு என்கிட்ட எந்த சாக்கும் சொல்லக்கூடாது. அப்ப இனிமே கதிர் சார் ஆபீஸ்க்கு வரமாட்டாரா மேடம்? வரமாட்டான், அவனை நானும் வர விட மாட்டேன். மா மா வெயிட் பண்ணு கௌதம், நான் முக்கியமான விஷயம் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஓகே மேம். சோ எந்த பொறுப்பும் ஆபீஸ்ல கதிருக்கு கொடுக்க வேண்டாம். எல்லாமே சார் கிட்டயே கொடுங்க. ஓகே மேம். இல்ல சார் பிஸியா இருந்தாருன்னா வீட்டுக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் கௌதம் அனுப்பி வைக்கிறேன். ஓகே மேம். வெற்றி பழைய மாதிரி எல்லாமே பாத்துக்குவான். கதிர் சார் 4 யூனிட் பார்த்துட்டு இருக்காரு மேடம். எல்லாமே அவர் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. திடீர்னு இப்படி சொன்னா ப்ரொடக்ஷன் பாதிக்குமே மேடம். ஐயப்பன், சொல்றத மட்டும் செய்யுங்க. அதான் நான் சொல்றேன்ல, கதிர் மில்லுல எந்த இடத்துலயும் எந்த பொறுப்புலயும் இருக்கவே கூடாது. நான் சார் கிட்ட சொல்லி எந்த ப்ராப்ளமும் ப்ரொடக்ஷனுக்கு வராம பாத்துக்க சொல்றேன். யூ டோன்ட் வரி. ப்ரொடக்ஷனை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். சரிங்க மேடம், நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடறோம். ஆடிட்டர் சார், இதே தான் உங்களுக்கும். கம்பெனி அக்கவுண்ட்ல இனிமே கதிர் பேர் இருக்கவே கூடாது. ஓகே மேடம். பணமும் அவனுக்கு கொடுக்க கூடாது. ஓகே. மா மா கொஞ்சம் யோசிச்சுக்கோங்கம்மா. இல்லம்மா, நான் என்ன சொல்றேன்னா, கதிர் அப்புறம் என்னம்மா செய்வான்? இம்பார்ட்டன்ட் விஷயம் பேசிட்டு இருக்கேன், நடுவுல பேசக்கூடாதுன்னு உனக்கு தெரியாத கௌதம்? இல்லம்மா, நீங்க நீங்க பேசுனீங்க, அது கதிருக்கு ஏதாவது? இந்த ஜெயா மில்ஸ்க்கு நானும் ஒன் ஆஃப் த டைரக்டர். எனக்கும் சில ரைட்ஸ் இருக்கு. இப்ப எப்படி ஆர்டர்ஸ் நான் சொல்லட்டுமா இல்ல நீ சொல்றியா? இல்லம்மா, நீங்களே சொல்லுங்க. கௌதம், என்ன நடக்குது? சும்மா ரேத்ரா. ஆடிட்டர் சார், சொல்லுங்க மேடம். பையர்ஸ் கிட்ட இருந்து வர டீல்ஸ், கம்பெனி மெயின் அக்கவுண்ட்ஸ், இது எதுலயுமே கதிரோட தலையீடு இருக்கவே கூடாது. சரிங்க மேடம். இதுல எந்த தப்பும் வரக்கூடாது. மீறி ஏதாவது தப்பா நடந்துச்சு, அவ்வளவுதான். நாங்க பாத்துக்கிறோம் மேடம்.
நீங்க 2 பேரும் கிளம்பலாம். ஓகே மேம். நாங்கள் கிளம்புறோம் மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். அம்மா ஏம்மா அப்படி பண்றீங்க? இதனால கதிர் கஷ்டப்படுவாமா. கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா, அவசரப்படாதீங்க. அவசரம் இல்ல கௌதம், அவசியம். காசு பணம் இருக்கிற திமிர்ல தானே தைரியமா தப்பு பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் தப்புன்னு கூட அவனுக்கு நினைப்பில்ல. இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாதான் அவனோட உண்மையான நிலைமை என்னன்னு அவனுக்கே தெரியும். இல்ல அவருக்கு இன்னும் நம்ம மேல தேவையில்லாம வெறுப்பு தான் அதிகமாகும். இப்ப அதனால அவரு தப்பான முடிவெடுக்க கூட அதிக வாய்ப்பு இருக்கு. கௌதம் சொல்லு. அம்மா, இந்திரா சொல்ற மாதிரி கதிர் கண்டிப்பா நம்ம மேல கோவப்படுவாமா. இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு 2 பேரும் எனக்கு புத்தி சொல்ல வந்துட்டீங்களா? ஒரு தப்பு பண்ணா அதோட பின் விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்குங்கிற பயம் இருக்கணும். இல்லனா தப்பு பண்றதுக்கு தைரியம் அதிகமாயிடும். இத பாரு கௌதம், இத பத்தி இனிமே எதுவும் பேசாத. அம்மா அம்மா, என்ன இந்த வீட்ல நடக்கிற குழப்பத்துல உன்னோட இடம் என்னங்கிறது மறந்து போச்சா? ரொம்ப வாய் நீளுது. எனக்கே அட்வைஸ் பண்ற நீ? பார்த்து நடந்துக்க. காவியாவுக்காக பாக்குறேன், இல்லன்னா அவ்வளவுதான். என்ன கௌதம் இது? கதிர் மாமா ஏற்கனவே அங்க அந்த ரோஷினி ஏத்தி விடுறத கேட்டுட்டு ஆட போறாரு. இந்த டைம்ல அத்தை வர எப்படி பண்றாங்க? அம்மா எப்பவுமே அப்படிதான் இந்திரா. பாசமோ கோவமோ அதையும் இப்படிதான் காட்டுவாங்க. சரி, இப்போ அதுக்கு என்னதான் வழி? இப்ப அவரை தேவையில்லாம சீண்டிட்டு இருக்கிறது நல்லா இல்ல கௌதம். புரியுது. எங்க அம்மா கிட்ட எல்லாம் பேசி ஒண்ணும் பண்ண முடியாது. அப்பா கிட்ட தான் பேசணும். வா. என்ன இது? கதிர் காலையில போனவன் இன்னும் ஒரு ஃபோன் கூட பண்ணல. ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நாட் ரீச்சபிளா? என்ன ஃபோன் ரீச் ஆக மாட்டேங்குது? இல்லையே, கதிர் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டானே. ஏதோ தப்பா இருக்கு. கதிர், என்ன கதிர், ஏன் ஒரு மாதிரியா இருக்க? நீ ஒரு கால் கூட பண்ணல, நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற. என்ன ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா? கதிர், என்ன ஆச்சுன்னு நான் கேட்டுட்டே இருக்கேன்ல, சொல்லு. இன்னும் என்ன ஆகணும் ரோஷி? ஆடிட்டர் ஃபோன் பண்ணாரு. ஓ, என்ன சொன்னாரு? அவங்க என்ன வளர விடக்கூடாதுன்னு என்னென்னலாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. புரியல கதிர். அம்மா எனக்கு ஃபேக்டரியில இருக்கிற கம்பெனில இருக்கிற எல்லா ரைட்ஸையும் பிளாக் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்ல, என்னோட பேங்க் அக்கௌண்ட்டையும் சேர்த்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. கடுப்பா இருக்கு ரோஷி, செம்ம கடுப்பா இருக்கு. எல்லாரும் சேர்ந்து நல்லா ஏமாத்திட்டாங்க. கதிர் கதிர், ரிலாக்ஸ், டென்ஷன் ஆகாத. எப்படி ரோஷி டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? அப்படி நான் என்ன தப்பு பண்ணேன்? எனக்கு பிடிச்ச பொண்ணை நான் கல்யாணம் பண்ணக்கூடாதா? காலம் முழுக்க இவங்களுக்கே அடிமையா இருந்து இவங்க ஃபேக்டரியிலே வேலை செய்யணுமா? இப்படிலாம் பண்ணா நான் பயந்து போய் அவங்க காலில் விழுந்து கெஞ்சுவேன் நினைச்சாங்களா? மாட்டேன், கண்டிப்பா மாட்டேன். நாளைக்கு நான் பண்ண போறத பார்த்து அவங்க எப்படி பதற போறாங்கன்றத மட்டும் பாரு.
என்ன பண்ண போற கதிர்? அப்போ நீதான் ஓனர். வாவ், சூப்பர் கதிர், சூப்பர். உன்கிட்ட நான் இதுதான் எதிர்பார்த்தேன். கல்யாணத்துக்கு அப்புறம் வர அவரோட ஃபர்ஸ்ட் பர்த்டே. ஆனா அவர் இப்ப என் கூட இல்ல. அவர் எங்கேயோ இருக்காரு. நான் என்ன இப்படி தனியா விட்டுட்டு போக உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்துச்சு? நீங்க இல்லையே. நான் உங்களுக்கு என்ன குறை வச்சேன்? எனக்கு இருக்கிற கோவத்துக்கு, எனக்கு துரோகம் பண்ணதுக்கு உங்க சட்டைய புடிச்சு நல்ல 4 கேள்வி கேட்கணும் தான் தோணுச்சு. உங்களுக்காக தானே நான் என்ன மாத்திக்கிட்டேன். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதானே நான் செஞ்சேன். அப்புறம் எப்படி நீங்க இன்னொரு பொண்ணு கூட? ஆனா நீங்க பண்ணதை மன்னிக்கவும் முடியாம, உங்க மேல கோவப்படவும் முடியாம, வெறுக்கவும் முடியாம நான் தவிக்கிறேங்க. ஏன் இவ்ளோ அப்நார்மலா இருக்க? நத்திங். என்ன நத்திங்? என்ன ஆச்சு கதிர்? ஏன் நீ டேட்டே பார்த்துட்டு இருக்க? அது இன்னைக்கு என்னோட பர்த்டே. அதான் வீட்டு ஞாபகம் வந்துருச்சு. ஹே வாவ், விஷ் யூ ஹாப்பி பர்த்டே கதிர். தேங்க்ஸ். என்ன கதிர் ஓவர் ஃபீலிங்கா இருக்க? இதெல்லாம் அன்ஃபேர் பாத்துக்கோ.
இல்ல ரோஷி, அது வந்து அதான் தெரியுது, உன் மூஞ்சே சரியில்லை. நேத்துலாம் எமோஷனலா திரும்பி அடிக்க போறேன், ஷாக் கொடுக்க போறேன், ஊன்னு டயலாக் விட்ட. இப்போ என்னடானா ஓவரா ஃபீலிங் ஆயிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. இதெல்லாம் நல்லா இல்ல, பாத்துக்கோ. இல்ல ரோஷி, என் ஃபேமிலி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மிஸ் பண்றேன். எல்லாருக்கும் என் பர்த்டே ஞாபகம் இருக்குமான்னு கூட எனக்கு தெரியல. எல்லாரும் என்ன மறந்துருப்பாங்கல்ல? நிச்சயமா மறந்துருப்பாங்க. உன்னை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க, உன் பர்த்டேவெல்லாம் ஞாபகம் வச்சிருப்பாங்களா? ஏன் கதிர் நீ இதுக்கெல்லாம் ஓவரா ஃபீல் பண்ணிட்டு இருக்க? அங்க உன்னை நினைக்க ஒருத்தரும் இல்ல.